Hi friends, very warm welcome to Sanus Kitchen. இன்னைக்கு Sanus Kitchenல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்க் ஷேக் பண்ண போறோங்க. இந்த சீசன் டைம்ல கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட்டை வச்சு தான் நம்ம மில்க் ஷேக் பண்ண போறோம். அது வந்து மாம்பழம் தாங்க. மாம்பழத்தை வச்சு எப்படி மில்க் ஷேக் பண்றது, வீட்லயே ஹெல்த்தியா குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறதுங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப சிம்பிள். வாங்க சீக்கிரமா சட்டன் பார்த்துட்டு வந்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனூஸ் கிச்சன். இன்னைக்கு சனூஸ் கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய மில்க் ஷேக். மாம்பழங்க, மேங்கோ, இது நல்லாவே கணிஞ்சிருக்கு. இந்த மேங்கோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் நல்லாவே கணிஞ்சனால தான் நல்லா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஒரு மாதிரி கொலன்னு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே டேஸ்ட் இருக்கும். நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கிற மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மாம்பழம் எடுத்திருக்கேன், 2 பேர் பிடிக்கிற அளவுக்கு. அதுக்கு வந்து நான் இதில் வந்து ஒரு 200 ml வரும். இந்த பால் வந்து நான் ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த பால். இது ஜில்லுன்னு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சுகர் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்லேயே மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாம்பழத்தை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாம்பழத்தை ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் 2 பல்ஸ் விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாலும் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாவே அது வந்து பிளெண்ட் ஆகும். இப்போ இதை வந்து ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு 2 பல்ஸ் 3 பல்ஸ் விட்டுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு மஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட தேவையான அளவுக்கு சர்க்கரை, சுகர். ஆல்ரெடி மேங்கோ நல்லாவே ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்பவும் சுகர் தேவைப்படாது. கொஞ்சம் உங்களுக்கு புளிப்பு தன்மை இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வந்து அடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ பாருங்கள், நல்லா நான் வந்து மிக்சியில் நல்லா அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ பால் ஊற்றினாலும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு டம்ளருக்கு மாற்றிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஒரு அழகான மில்க் ஷேக் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக அந்த நம்ம அரைச்சோம் இல்லையா மேங்கோ பியூரி, அதில் லைட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுவும் வேணும்னா ஓகே, இல்லை தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு வேண்டாம். ஸோ இதை இப்படியே சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து சாப்பிட்லாம். இது வீட்டிலே ரொம்பவும் அழகாக நம்மளுக்கு வீட்டிலே மில்க் ஷேக் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்த்துட்டோம். இந்த வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.